வணக்கம், என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன். B12 லெவல் செக் பண்ணோம், நார்மலாக இருக்குது. ஆனால் நம்னஸ் இந்த ஃபுட் இருக்குது, அதாவது கால் மரத்து போகுது. B12 இன்ஜெக்ஷன் போடலாமான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க, ஏன் மரத்து போகுது கால் அப்படின்னு பார்க்கணும். அது டயபெட்டிக் நியூரோபத்தினா அதுக்குன்னு சில மருந்துகள்லாம் இருக்குது. பட் B12 இன்ஜெக்ஷன் போடுறதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல. போட்டு பார்க்கலாம், லெவல்ஸ் நார்மலாக இருந்தாலும். இன்னொரு சார் கேள்வி கேட்டிருந்தாங்க, ஹையாக இருந்தால் போடலாமான்னு. ஹையாக இருந்தால் போடாதீங்க. உங்களுக்கு நார்மல் லெவலாக இருந்தால் B12 வேணால் போட்டு பார்க்கலாம். B12 ஏற்கனவே ஹையாக இருக்குன்னு நிறுத்திடுங்க. நரம்பு பிரச்சனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப லார்ஜ் டாபிக்ங்க. உங்களோட டயக்னோசிஸ் என்ன, உங்கள் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆனால் நரம்பு பிரச்சனைன்றது ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக், நிறைய அதில் வரும். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க B12 இன்ஜெக்ஷன் போடலாமான்னு கேட்டிருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் வாட் தேட் ஆன், அதாவது என்ன மாத்திரை போட்டுட்ருக்காங்கன்ற பொறுத்து. இப்போ சப்போஸ் ஆன்டிகோயாகுலன்ஸ் போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோ, அதாவது ரத்தம் உறையாமல் இருக்கிறது, கட்டாமல் இருக்கிறதுக்கு, கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு, ரொம்ப தின்னாக்கிறதுக்காக, ரத்தத்தை இன்னும் மெலிசா ஆக்கிறதுக்காக சில மருந்துகள் கொடுப்பாங்க. ஆஸ்பிரின், ஆன்டிபிளேட்லெட்ஸ், ஆன்டிகோயாகுலன்ஸ்னு நிறைய இருக்குது. அந்த மாதிரி மாத்திரைலாம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா B12 கொடுக்கறதுக்கு யோசிக்கணும். ஏன்னா அது இன்ஜெக்ஷன்னால். ஸோ இன்ஜெக்ஷன்னால் அப்புறம் அந்த இடம் ப்ளீட் ஆகிடும். இன்ஜெக்ஷன் குத்துறதுனாலேயே அவங்களுக்கு மாத்திரையை கொடுக்கறது தான் பெட்டர். அதனால் உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், என்ன மாத்திரை இருக்காங்களோ அதை பொறுத்து தான். மெட்ஃபார்மின் 10 வருஷமாக போட்டுட்ருக்காங்க. எங்கள் அம்மா சுகர் இம்ப்ரூவே ஆகலை, ரொம்ப லீன் ஆகிட்டாங்க லோவர் பாடியில், ஆனால் வயிறு மட்டும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் டயபெட்டாலஜிஸ்ட் தான் பார்க்குறீங்களா? ஏன்னா 10 வருஷமும் மெட்ஃபார்மின் போட்டு சுகர் ஜாஸ்தி குறையவே இல்லைன்னா எப்படி? கொஞ்ச நாள் குறையலன்னா மாத்திரை மாற்றி பார்ப்பாங்க, இன்சுலின் போடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு டயபெட்டாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். சுகர் ஜாஸ்தி இருந்தாலே இந்த மாதிரி லீன் ஆவாங்க, ஜாஸ்தி இருக்கிறதுனால. 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க B12 போடலாமான்னு கேட்டிருக்காங்க. நார்மல் பர்சன், அதாவது எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கவங்க போடலாம், ஒன்றும் இல்லை, ப்ரிவென்டிவாக போட்டுக்கலாம். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியாது, பட் ஹெல்ப் பண்ணலாம். கிளினிக் நம்பர் கேட்டிருக்காங்க 9884010027. என்னை அப்ரிஷியேட் பண்ணி நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. மெலாஸ்மா பற்றி கேட்டிருக்காங்க. மெலாஸ்மாவுக்கு நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் போய் கட்டாயம் பாருங்கள். ஏன்னா எனக்கு ஸ்லைட்டாக இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. அது அவங்க ஒரு க்ரீம் கொடுத்தாங்க, அது யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. பட் அது ரொம்பவே குறைஞ்சிது. அதை போட்டுட்டு நான் வெயிலில் போகும்போதெல்லாம் அதை போட்டு போயிடணும். அது நல்லாவே குறைஞ்சிது. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். ஆனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதை தவிர வெயிலில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கணும். வணக்கம்.